மோகன்குமாருக்கு கல்யாண ஏற்பாடுகள் தளர்வுகளாக நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் பக்கத்து ஊரில் இருக்கும் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் வந்து வீட்டில் இருந்தார்கள். விடிந்தால் கல்யாணம். எல்லா வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். வருவோர் போவோர் எல்லாம் ஆளாளுக்கு தங்களுடைய வேலைகள் செய்தார்கள். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த சரவணன் அந்த வீட்டு வேலைக்காரன். சரவணன் ரொம்ப சுறுசுறுப்பானவன், நேர்மையானவன், உண்மையானவன், அன்பானவன். அவன் யார் சொன்னாலும் எந்த வேலையும் தட்டாமல் செய்பவன். அன்று காலையிலிருந்து அவனை பலரும் வேலை வாங்கி வந்தார்கள். அவன் சாப்பிடக்கூட நேரமில்லாமல் தொடர்ந்தும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தான். வந்தவரெல்லாம் தம்பி அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்வார்கள். வாங்கி கொடுப்பான். அப்பொழுதுதான் அந்த கடையில் இருந்து வந்த மளிகை சாமான்களை அவன் இறக்கிவிட்டு வீட்டுக்குள் வந்தான். பசி எடுத்து விட்டது, சாப்பிடலாம் என்று சமையல் இருக்க சென்றான். அங்கே நின்று கொண்டிருந்த அந்த பாட்டி, தம்பி வெற்றிலையை மறந்துவிட்டு வந்து விட்டார்கள், நீ உடனே சென்று வெற்றிலை வாங்கி வா, வெற்றிலைக்காரி ஊருக்கு போய் விட்டார், வெற்றிலை கிடைக்காது என்றால் உடனே அவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மீண்டும் கலவியிற்கு சென்றான். வெற்றிலையை கட்டி கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தான். அப்பொழுது அந்த வீட்டில் பெரியவர் ராமையாவுக்கு உடல்நலம் சரியில்லை, தலை சுற்றுவதாகவும் மயக்க வருவதாகவும் சொன்னார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாரும் இவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் செல்ல வேண்டுமே, என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரவணனை பார்த்தா, தம்பி இங்கே வா, இவரை கூட்டிக் கொண்டு போய் நம்ம டாக்டர் ஐயாட்ட காட்டி சுகர் ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு வா, ரொம்ப சோகமாக இருக்கிறாரு, ரொம்ப சோர்வாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் சாப்பிடக்கூட இல்லாமல், காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லாமல் அவரை கூட்டிக்கிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு போனான். மருத்துவமனைக்கு போய் டாக்டரை பார்த்தான். அவர் மருந்து மாத்திரை கொடுத்தாரு, ஊசி போட்டார். ஓரளவுக்கு அவன் தெளிவாயிட்டார். வீட்டுக்கு கொண்டு விட்டான். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த சமையல்காரர், தம்பி இங்கே வா, இன்றைக்கி டேங்கில் தண்ணீர் தீர்ந்து விட்டது, போய் மோட்டரை போட்டுட்டு வா, சமையலுக்கு தண்ணீர் தேவைப்படும், பாத்திரமெல்லாம் கழுவ வேண்டும் என்றார். உடனே அவன் சென்று மோட்டரை போனால் மோட்டர் ஓடவில்லை. ஏனென்று தெரியவில்லை. அவனுக்கும் அது புரியவில்லை. பக்கத்தில் இருக்கும் மெக்கானிக் ஷாப்புக்கு சென்றான். அங்கே சென்று அவனை கூட்டி வந்தான். அந்த மோட்டரை பழுது பார்த்து மோட்டரை எடுத்துவிட மணி 3 மணி நேரம் ஆகிவிட்டது. காலையிலிருந்து மணி 4 வரை அவன் சாப்பிடவே இல்லை. அவனுக்கே மயக்கம் வரும் போல் இருந்தது. உடனே என்னவென்றால் ஒரு டம்ளர் காப்பியாவது குடிக்கலாம் என்று சமையல் அறைக்கு சென்றான். அப்பொழுதுதான் காப்பி தீர்ந்து விட்டது. இப்பொழுதுதான் நல்லா மூட்டம், காப்பி வைத்தால் தான் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவன் மெதுவாக நடந்து வந்தான். அப்பொழுது அவன் மயங்கி வரும் நிலையில் அங்கிருந்த கதவின் ஓரத்திலே விழுந்தான். அப்பொழுது கதவின் கம்பி அவன் கன்னத்தில் ஏறி அவன் துடிதுடித்து கீழே விழுந்தான். இதை பார்த்து அங்கே இருந்த அனைவரும் அவனை தூக்கி கொண்டு உடனே மருத்துவமனைக்கு சென்றார்கள். அங்கே சென்றவுடன் மருத்துவர் இவனை பார்த்து, அவன் இறந்து விட்டான், இறந்து 10 நிமிடம் ஆகிறது என்று சொன்னார். எல்லாரும் கதறினார்கள், கத்தினார்கள். என்ன செய்வது, இறந்து விட்டானே என்று வருந்தினார்கள். அன்று கல்யாணம் நடக்க வேண்டிய வீட்டில் இது மாதிரி ஒரு சோக நிகழ்வு நடந்துவிட்டது. பாவம் சரவணன், பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன் என்று பலரும் அவனை பேசினார்கள். அவன் இறந்து விட்டான், இந்த உலகத்தை ஒட்டியே போய்விட்டான். இதுபோன்று அவனுடைய வாழ்க்கையில், சிலர் வாழ்க்கையிலும் இதுபோன்று உண்மையான உழைப்பாளிகளுக்கு சில துன்பங்களும் துயரங்களும் நடக்கும் என்பதை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. வணக்கம். வாழ்க வளமுடன்.